எசேக்கியேல் 44:1-2 ஆகிய வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றன. பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார். ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். இது அதிபதிக்கே உரியது. ஆம், கர்த்தர் இயேசு கிழக்கு வாசலினூடாக பிரவேசித்ததால் ஒருவரும் பிரவேசிக்க கூடாதபடி அது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என்ற தேவ கட்டளை தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. ஆனால் இதை அறியாத ஒட்டோமான் சுல்தான் சுலைமான் என்பவன் யூதர்களின் மேசியா கிழக்கு வாசலினூடாக எருசலேமுக்குள் வருவார் எனவும், இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து கிழக்கு வாசலினூடாக எருசலேமுக்குள் பிரவேசிப்பார் எனவும் தீர்க்க தரிசனங்கள் கூறுவதை அறிந்து கொண்டு